தாவேக்கால ஆனந்த் அஜித் அப்படின்னு ஒரு அணில் ஒன்று இருக்குது. அணில்லையும் இது ஒரு மொரட்டு அணில். இது நீங்கள் அந்த எலியில் பார்த்தீங்கன்னாக்கா சாதா எலி தனியாக இருக்கும், பெருச்சாளி தனியாக இருக்கும். அந்த பெருச்சாளிங்கிறது நல்லா மொரட்டாக இருக்கும். அது அது எங்கெங்கே இருக்குன்னாக்கா பாலடைஞ்ச பில்டிங்கில் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா குப்பை கூழங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த பெருச்சாளி இருக்கும். அப்படியாப்பட்ட அந்த சைஸில் உள்ள ஒரு மொரட்டணில் தான் இந்த மொரட்டணில். அந்த மொரட்டணிலேயே ஒரு 300 அணிலை சேர்த்தோம்னாக்கா என்ன சைஸ் இருக்குமோ அப்படியாப்பட்ட ஒரு மொரட்டணில் தான் இந்த ஆனந்த் அஜித் அப்படிங்கிறத இந்த மொரட்டணில். இந்த மொரட்டணில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிவி டிபேட்டு, யூடியூப் டிபேட்டு, அப்புறம் யூடியூப் சேனலுடைய பேட்டிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் இங்கேயும் குறுக்க மறுக்க நடந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை நடக்காது, உருண்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியாக ஒரு யூடியூப் சேனல் கொடுக்குற பேட்டியில் இது சில உருளல்களை உருண்டு இருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான பிறவி. ஏன் வித்தியாசமான பிறவி அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் பொதுவாகவே எல்லா உயிரினங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கழுத்துங்கிறது ஒரு முக்கியமான போர்ஷனாக இருக்கும். தலையையும் பாடியையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜாக தான் அந்த கழுத்து இருக்கும். ஒரு கழுத்தே இல்லாமல் ஒரு பிறவி பிறந்திருக்கு அப்படின்னாக்கா அது ஒரு அதிசய பிறவி தானே. அப்படியாப்பட்ட ஒரு அதிசய பிறவி தான் இந்த மொரட்டணில். நீங்கள் யாராவது முடிஞ்சாக்கா அதை ஒரு பேட்டி எடுக்கும் பொழுது அல்லது பேசும் பொழுது எங்கேயாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. அதை எவ்வளவு ஜூம் வேணாலும் போயிட்டு அது உடம்புல கழுத்துங்கிற பாகம் எங்கேயாவது இம்மியளவாவது ஒட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எனக்கு எடுத்து அனுப்பிச்சிட்டிங்கனாக்கா, எடுத்து அனுப்புபவர்களுக்கு சரியாக 1000 பொற்கொடைகளை யூடியூப் ஃபுட்டஸ் வாரி வழங்குகிறது. இது ஓப்பனான ஒரு போட்டியாக உங்களுக்கு வைக்கிறேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால், இல்லை ஆதவர்ஜுனா ஸ்டைலில் சொல்லுவோம், உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க ஒண்டிக்கு ஒண்டி நின்று ஒத்தையா நின்று அந்த மொரட்டணிலுக்கு கழுத்து இருக்குங்கிறத இம்மியளவு எடுத்து காமிச்சிருங்க பார்ப்போம். அப்படியாப்பட்ட அந்த மொரட்டணிலுடைய, அதாவது அதிசய பிறவியாக கழுத்தே இல்லாமல் பிறந்த அந்த மொரட்டணில தான் இன்னைக்கு நம்ம ரோஸ்ட் போட போறோம். கரப்பாம்பூச்சி உங்ககிட்ட பாத்ரூம்ல இருந்தா விடுவீங்க, அது கிச்சனுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? அடிச்சு துரத்துவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அந்த டைலாக. தமிழ்நாடு எங்களுக்கு பூஜை ரூம், அதுக்குள்ள யாரும் வரக்கூடாது. ஹிட் எடுக்க போறீங்க? ஹிட்டெல்லாம் இல்ல, பசங்க ஏற்கனவே அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. என்னன்னா அண்ணனை பத்தி பேசினாலும் தாவைக்கா பத்தி பேசினாலும் ரெண்டாலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போல. அதெல்லாம் முதல்ல எங்களை ஃபயர் வால் விர்ச்சுவல் வாரியர்ஸை தாண்டணும். அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்குனே ஒரு பெரிய சமூகம் ஒருத்தங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க கட்சிக்குள்ள அபியூஸ் வாரியர்ஸ். இது என்னது, விர்ச்சுவல் வாரியர்ஸா? வேறு அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. அதுதான் பயங்கரமான ஃபயர் வால் எங்களுக்கு. அதாவது என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, சிஜேபி இருக்குல்ல, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தந்திருந்தாப்புல அந்த ப்ரெஸ் மீட்டில். நேற்று கூட நம்ம இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். அப்புறம் திரும்ப திரும்ப சொன்னால் ரிப்பீட்டடாக இருக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நமக்கு வியூஸ் வேணும்ல, அதனால் அதை போய் பார்த்துருங்க. குறிப்பாக என்ன சொன்னாப்புலன்னா, பத்திரிகையாளர் கேட்டாப்புல சிஜேபிக்கு ஆதரவான போராட்டங்களில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் மூலமாக, அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு சுற்றறிக்கை போயிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்பொழுது, அது ஜனநாயக வழியில் மாணவர்களுக்கான போராட்டம், அது ஜனநாயக உரிமை, ஜனநாயகத்துக்கு எதிராக குரல் கொடுக்குற யாராக இருந்தாலும் அவர்கள் பாயாசங்கள், அவர்கள் பாசிசவாதிகள், அவர்கள் பிஜேபியினுடைய ஃபுட் சோல்ஜர்ஸு, பிஜேபியினுடைய மவுத் பீசஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாப்ல. அதைத்தான் எடுத்துக்கிட்டு இந்த நம்ம மொரட்டணில் இருக்குல்ல, அதான் அந்த கழுத்தே இல்லாமல் பிறந்த அந்த அதிசய பிறவி இருக்குல்ல, அது பேசும்பொழுது சிஜேபியை பற்றி பேசுது. சிஜேபியை சும்மா கரப்பாம்பூச்சி நசுக்கிறது மாதிரி அப்படியே நசுக்கி தள்ளிடுவாப்பிலையும். அவர் அப்படியே நசுக்கி தள்ளிடுவாப்பிலையாம். ஏன்னா கரப்பாம்பூச்சி பாத்ரூமில் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அதுவே சமையல் ரூமுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நசுக்கிடுவோம்ல. அந்த மாதிரி சிஎம் விஜய் கிட்ட கரப்பாம்பூச்சி வந்துச்சுனாக்கா, சிஜேபி வந்துச்சுனாக்கா, அல்லது விமர்சனம் தெரிவிச்சுனாக்கா, சும்மா கரப்பாம்பூச்சி நசுக்கிறோம் நசுக்கி. ஏற்கனவே பாருங்கள், எங்களுடைய ஃபயர் வாலுங்க, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபயர் வால். அது சாதாரணமாக நினச்சிக்கலாம். அவர் எப்படி சொல்லுவாப்புல, எங்களுக்கு ஃபயர் வாலு நீங்கள் தெரியுங்களா, எங்கள் தளபதி விஜய் நெருங்கினா எங்களுக்கு ஃபயர் வாலு விர்ச்சுவல் வாரியர்ஸ் நெருங்க முடியாது. ஆனால் எங்கேந்திரா பிடிச்ச அந்த மாடுலேஷனை கருமத்தை, அது கவுண்டர் பண்ணி என்ன சொல்கிறது மாதிரி தான் இருக்குது. என்ன மாடுலேஷனு என்ன மண்ணாங்கட்டியாக தெரில. போகிற இடத்துல பூரா இப்படியே தான் ஏன் பேசிகிட்டு இருக்கா. அந்த வாயை மூடவே மாட்டேங்கிறான். தெரியுது அப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டாப்புல. இவன் வேற அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வேற ஞாபகப்படுத்திட்டான். அது நமக்கு வேற விர்ச்சுவல் வாரியர்ஸ்னா பல விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம கண்ணில் வந்து போறாங்க. இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி தனியாக பே பண்ணி வந்தீங்கன்னா ப்ளூ கார்ட்லாம் ஓகே இல்லை உங்க ஃபாலோ பண்ணுறது கீழே இழுத்து விட்டது மேலே. வணக்கம், இது ஒரு மாற்றத்துக்கான நேரம். ஆல்ரெடி மாற்றம் ஸ்டார்ட் ஆச்சு.
கருமம் கருமம். இல்லைங்க, நமக்கு வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னாக்கா நமக்கு வேற இல்லை, நமக்குன்னா நமக்கு இல்லை, அப்படி தானே இருக்காங்க அவங்க இல்லையா? வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னாங்க, உண்மையிலேயே அது பயங்கரமான வெர்ச்சுவல் வாரியர்ஸாக தான் இருக்குது. இப்படியாப்பட்ட வெர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிற டீமு தான் இந்த டீமில் நம்ம சேராமல் விட்டது. எல்லா கட்சியிலையும் ஐடி விங்கு வச்சுருப்பாங்க, இவங்க மட்டும்தான் ஐயா ஒரு விங்கு வச்சிருக்காங்க. இந்த விங்குக்கு பேர் இருந்தாலும் நமக்கு தெரியல. இந்த விங்கை பார்த்தோன்னே தான் நம்ம ஹரி இருப்பான் பாருங்க, நம்ம சேனல், அவன் பார்த்து அண்ணே இந்த விங்கில சேர்ந்து என்னுடைய உழைப்பெல்லாம் செலுத்துங்க, என்னோட உழைப்பெல்லாம் செலுத்தி ஆகணும், என்னை கட்டுப்படுத்தாதீங்கன்னு அப்படின்னு அன்னையிலேருந்து முறுக்கேறி போய் தெரிஞ்சுட்டு இருக்காப்புல. அப்புறம் நம்ம முறுக்கு பாக்கெட்டை கொடுத்து உட்கார வச்சிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்ல வச்சிருக்கேன். அதனால் இந்த விங்கு தான் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல. இப்படியாப்பட்ட ஒரு விங்கு எங்கே இருக்குது, எங்கே தான் கட்சி இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ இல்லை பார்க்கும் போது நமக்கு கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா சொல்லுங்கள்? எனக்கா இவ்வளோ நாள் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்கள் இதெல்லாம் வரும்போது தான் தெரியுது, ஆஹா இந்த 60-70 வயசுக்கு மேலே உள்ள கிழடுகள்லாம் நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறேன், எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிச்சு. அது இந்த மாற்றம் தானா, என்னவா இருக்குது மாற்றம், அக்கா. ஆனால் ஒரு 10-11 மணிக்கு மேலே நீங்கள் அது என்னவோ சொல்கிறாங்கப்பா, அது என்னமோ அந்த இது பண்ணி இந்த காசு கொடுத்து பார்க்குறதான், இந்த இதும்பாங்கில்ல அந்த மாதிரி அது ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்க்குறதான்ப்பா. 10-11 மணிக்கு மேலே போனோம்னாக்கா மாற்றம் அப்படியாப்பட்ட அற்புதமான மாற்றங்களே அள்ளி வீசி இருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை பார்த்துட்டு தான் பூரா 60-70 கலடுகள்லாம் எனக்கு மாற்றம் வேணும், இந்த மாற்றம் எனக்கு வேணும் அப்படின்னு பூரா காசு கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் மாற்றத்தை 11 மணிக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்குங்க. பயங்கரமான மாற்றம். இந்த இவ்வளோ பெரிய மாற்றம் வரும்ட்டு எப்பா நான் சொன்னது, இவ்வளோ பெரிய மாற்றம் அப்படிங்கிறது அந்த மாற்றத்தினுடைய சைஸை சொல்கிறேன் நான். இவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் நான் உண்மையிலே பார்த்தது இல்லைங்க. இவ்வளோ பெரிய மாற்றம்லாம் ஆத்தா. ஆனால் எனக்கா இது அப்புறம் தான் தெரியுது, இது வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லை, இது அபியூஸ் வாரியர்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. அபியூஸ் வாரியர்ஸ்ன்னு நம்ம சும்மா சொல்லலை. இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிற பேரில் இதேமாரி இந்த ஒரு பரதேசி நாய் ஒருத்தவன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தென்னை மரத்துலலாம் உட்காந்துருக்குங்க, அது பேர் ஏதோ சொல்லுவாங்க, என்ன தம்பி சொல்லுவாங்க, அது தேவாங்க. அதை நான் பார்த்ததில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதைய பார்த்தா எனக்கு தேவாங்க அழகாக இருக்கிறதாக தோன்றும். அப்படியாப்பட்ட ஒரு முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு ஏன் பாடி ஷேமிங் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? ஒரு பொறுக்கி நாயை பாடி ஷேமிங் பண்ணுறது தவறு கிடையாது, ஒரு அயோக்கிய நாயை பாடி ஷேமிங் பண்ணுறது தவறு கிடையாது. பெண்களை ஏமாத்துறவனை அதுவும் ஒரு கட்சியின் பேரை வச்சுக்கிட்டு ஏன் விஜய் அந்த ஆடியோனையை கேட்டுவாங்க. நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சது, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளும் உதவி பண்ணோம். இது திறந்து நம்மளால முடிஞ்சது சீல் பிடிச்சு, அவ்வளவுதான். அப்படியாவது ஷோ கண்டென்ட் வெளியே படுத்தணும்னு அது அவ்வளவு வெளியே இருந்தது. டோட்டலாகவே டிஎம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும், ஓகே ஆகும் அவங்களுக்கு அப்படின்னு. அவ்வளவுதான். என்ன ஒரு 3 நாள் பிளாக் லிஸ்ட்ல போட்டு எனக்கு என்ன பயம்னா அவங்க அண்ணன் என்ன சொல்ற போகுது அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் வந்துட்டு. ஓகே ப்ரோ, ஆனா கன்ஃபார்ம் நீங்க போட்டோ எடுக்க வச்சிருக்கீங்களா, நீங்க போட்டோ எடுத்துதான் என்கிட்ட வரீங்க அப்படின்னு. ஓகே ப்ரோன்னு கூப்பிடாதீங்க, சரிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ள போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்க அது இங்க பூந்தமல்லியில ஒரு ரெசார்ட் நாங்க புக் பண்ணி வச்சிருந்தோம். டோட்டலாவே நாங்க மாத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த பரதேசி நாயி சும்மா நடிகர் விஜய பாக்குறத கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அந்த மீட்டிங்க்கு பாஸ் வாங்கி தரேன்னு சொல்லி, விஜய் கூட நான் போட்டோ எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இப்படியா சொல்லி அந்த நடிகர் மோகத்தில் வருங்களே அந்த பெண்களை பயங்கரமா பாலியெல்லாம் சுரண்டி இருக்கான் இந்த பரதேசி நாய். அதுல என்ன 17 வயசு சிறுமிகள் உட்பட 18 வயசுக்கு உட்பட்ட 16-17 வயசு சிறுமி உட்பட அந்த ஆடியோ நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா தெரியும், பயங்கர வைரல் ஆடியோ அது. அந்த ஆடியோவில் அந்த அபியூஸ் பண்ண அந்த பரதேசி நாய், அந்த பொறுக்கி நாயே சொல்லியிருக்கு. அதுவும் இந்த பெண்கள் வீட்டில் அவன் கான்டாக்டில் இருப்பான்ல, இந்த 16-17-18 வயசில் அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு எனக்கு விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கணும், இந்த பாஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிறான். வாங்கி வச்சுட்டு அவங்க வீட்டில் யாராவது இல்லைனாக்கா இவன் இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிடுது, அவங்க வீட்டுக்குள்ளே போந்துறது, அத்துமீறி அந்த பொண்ணுகிட்ட நடக்க முயற்சி பண்ணுறது. இப்படியாக அவனே அந்த ஆடியோவில் முழுக்க அவனே வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இப்படியாப்பட்ட இந்த பரதேசி நாயெல்லாம் இருக்கும் பொழுது அதை நம்ம அபியூஸ் வாரியர்ஸ் சொன்னாமல் வேறு என்ன வாரியர்ஸ் சொல்கிறது? ஒன்று அவுத்து போட்டு ஆடுற கும்பல், இன்னொன்று அவுத்து போட வைக்கிற கும்பல் ஒன்று. அப்போ இந்த கும்பலை நம்ம என்ன வெர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்கிறதா அல்லது அபியூஸ் வாரியர்ஸ்னு சொல்கிறதா? இந்த அபியூஸ் வாரியரில் இருக்கிற இந்த பரதேசி நாய் இருக்க மாதிரி இந்த பொறுக்கி நாய், பன்னாட நாய்,
இந்த மொல்ல மாதிரி இந்த முடிச்ச வைக்க இந்த திருட்டு நாய் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த திருட்டு நாய் யாருன்னு போய் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி சொல்வதெல்லாம் உண்மையில் போய் உட்காந்துருக்குது. அதில் பார்த்தோம்னாக்கா அப்போவே ஏதோ குழந்தை திருமணம் பண்ணது மாதிரி ஒரு முகரக்கட்டையை வச்சுருக்காயா. குழந்தை திருமணம் பண்ணது மாதிரி இருக்கவனை பார்த்தோம்னா எப்படா 18 வயசு முடியும்ன்ட்டு இந்த கேலண்டரை பார்த்துட்டு அப்புறம் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பான் இருக்கு. எப்படா 18 வயசு முடியும், இந்த டேட்டு போட்டிருக்கு ஜாதகத்தில், அல்லது இந்த தேதியில் நம்ம பிறந்திருக்கோம் 18 வயசான்னு பார்த்துட்டு 18 வயசு முடிஞ்சிருச்சுனாலும் மறுநாளே கல்யாணம் பண்ணியிருப்பான் போல் இருக்கு, காஜி பிடிச்ச காவாலி பையன். அதில் இவன் என்ன பேசுனாக்கா அந்த சொந்த மனைவியை பெட்ரோல் ஊற்றி எரிக்க பார்த்துருக்கான். அவங்க மனைவியே வந்து அதில் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க, சொல்வதெல்லாம் உண்மையில். ஒரு வாட்டி இது மாதிரி அசிசமா கேள்விடா சண்டை நடந்தது, என்னடா நீ எப்படி கேள்வி கேட்கறான்னு பிரச்சனை இருந்தது. கேரோசின் வந்து இது என் மேல ஊத்திட்டான், கேரோசி போட்டுருவேன் உனக்கு கொளுத்திடுவேன் அப்படிலாம் சொல்லி ஒரு வாட்டி கொளுத்தி விட்டான். ஐயோ மேம் இங்க பாருங்க மேம் எப்படி நடந்ததுன்னு சொல்றேன் பாருங்க. எரியுதுன்னு சொன்னால தண்ணி ஊத்தி விட்டான். அப்போ இது ஏதோ இது வந்து அதாவது நட்ட சேத்துல கோளாறு கிடையாது, இது நாத்தே கோளாறான நாத்து. இது அப்போ இது வந்து பிறப்புலையே ஒரு கோளாறான ஒரு நாத்தாக தான் இருந்திருக்குது. அதனால அப்படியாப்பட்ட ஒரு வளர்ப்பாக தான் இருந்திருக்கு. அப்போ இப்போ மட்டும் இல்லை, அது அப்பத்துலேருந்து இது யார் கூட பழக்கமாக இருக்குன்னு கேளுங்க. இந்த கட்சிக்குள்ளே நம்ம இந்த முறுக்கு அமைச்சர் இருக்கார் பாருங்க, யார் நம்ம ஒயிட் பெல்ட்டு, அந்த ஒயிட் பெல்ட்டு கூட ரொம்ப பழக்கம், ரொம்ப நெருக்கம், அப்படியே கூடி கொலாவி கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்து கட்டிப்பிடிச்சி புரளாத குரலாம், அப்படியாப்பட்ட ரொம்ப நெருக்கம். இந்த பார்த்தீங்களா இல்லையா, ரெண்டு சேர்ந்து கோடி கொலாவின போட்டோவை பார்த்தீங்களா இல்லையா. இதெல்லாம் எப்போ நினைக்கிறீங்க? அதோட ஒருத்தர் இருக்காப்புல, நம்ம பவுடர் அமைச்சர் இருக்காப்புல, இந்த இருக்கு பாருங்க, இந்த பவுடர் அமைச்சர், இந்த பவுடர் அமைச்சர் கூட ரொம்ப க்ளோஸ். பழக்கம்லாம் பார்த்தீங்களா இல்லையா. ஒன்று வந்து பவுடரு, இன்னொன்று நம்ம ஒயிட் பெல்ட்டு. இது மூணும் பாருங்கள், மூணு கைண்டாப்பான்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒயிட் பெல்ட் என்ன பண்ணுன்னா அது வந்து இந்த புராண இதிகாசம்லாம் படித்து அதில் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்ல, அதை நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா குழந்தைகள்லாம் பார்ப்பாங்க, பெண்கள்லாம் பார்ப்பீங்கன்றதுனால அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகல அந்த புராண இதிகாசத்துக்குள்ளே. ஏன்னா ரொம்ப நாகரிகமான டீசெண்டான ஆடியன்ஸ் நமக்கு இருக்கிறது. அதனால் நான் எப்போவுமே ஆபாசத்தை வந்து ஆபாசமாக நான் பேச மாட்டேன். கோவத்தில் வேணால் எங்கேயாவது திட்டிருப்பேனே தவிர ஒரு ஆபாசமான ஒரு கதைகளை அப்படி மூடோட சொல்லி அந்த மாதிரி நமக்கு பழக்கம் கிடையாது, அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. அதனால் நான் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகல. அதெல்லாம் நம்ம படித்து வச்சுருப்பாப்புல இல்லை அவர். அதை தலைமை வந்து இன்னொருத்தர் பவுடர் அமைச்சர், அவர் அந்த பவுடரை ஏற்றிட்டாப்புலனாக்கா அந்த புராண இதிகாசத்தில் உள்ளதில் அவர் இமேஜினை ஓட ஆரம்பிச்சிடும். அதை ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடியவர் நம்ம தம்பி யார், இந்த அபியூஸ் வாரியர்ஸ். இந்த மூணு கைண்டா ஒன்றா சேர்ந்துருக்கு பாருங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த ஒருத்தவங்க மாட்டினா பார்த்தீங்களா, அந்த ஒரு பொண்ணுக்கு தொந்தரவு கொடுத்தப்ப யார் அந்த சார் அப்படின்னு கேட்டாங்கல்ல, அப்போ மாசு தான் அந்த சாரா. அப்போ உதயநிதி கூட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. உதயநிதி அங்கே வந்துட்டு இருக்காப்புல, அவன் தூரமாக நின்று வரும்போது சம்மந்தமே இல்லாமல் ஓரமாக நின்று ஒரு செல்ஃபி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி யார்கிட்ட வேணாலும் எடுக்கலாம். இந்த மாதிரி விஜய் கிட்ட எடுத்தால் 1000 செல்ஃபி இருக்கும், 1000 அபியூஸ் வாரியர்ஸ் எடுத்திருப்பாங்க. அன்னைக்கு அந்த 2 ஃபோட்டோ வச்சுட்டு யார் அந்த சார் அப்படின்னு கேட்டவங்கலாம் இன்னைக்கு அது என்னன்னாக்கா அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாடி மாசு அவர்கள் அந்த ஏரியாவுக்கு போகும்பொழுது அவன் போயிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்திருக்கான். உதயநிதி அவர்கள் எங்கேயோ போகும்போது ஒரு மீட்டிங் போயிட்டு அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கான். அதெல்லாம் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாடி. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க பாருங்கள், அந்த முறுக்கு அமைச்சரோட நிற்கிறது, அப்புறம் அந்த பவுடர் அமைச்சரோட நிற்கிற ஃபோட்டோ, அதெல்லாம் எப்படின்னாக்கா அவனுடைய இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்துங்கிற அந்த பரதேசி நாய் இருக்கான் பாருங்க, அந்த பரதேசி நாயோடைய ஆடியோ வெளியில் வந்துச்சுல்ல, அந்த ஆடியோ வெளியில் வந்து இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இவன் நாக்க தொங்க போட்டு தெரியுற ஒரு காஜி நாய் அப்படின்னு ஊர் முழுக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எடுத்த ஃபோட்டோ. அப்போ யார் இந்த சார்னு அன்னைக்கு கேட்டவங்கலாம் இன்னைக்கு யார் இந்த சார். அப்போ இந்த சாருக்கும் அந்த 2 அமைச்சர் சார்களுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? ஏன்னா இந்த விஜயோட ஃபோட்டோ எடுக்க வைக்க போகிறேன், பார்க்க கூட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணுங்களை வந்து இங்கே ரெசார்ட் எடுத்து அங்கே அந்த பொண்ணுங்களோட பாலியலாக சுரண்ட வேலை அங்கே தான் பார்ப்பேன் அப்படின்னு அவனே வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லை, நான் மட்டும் போக மாட்டேன், எனக்கு ஒரு டீம் இருக்குது, நான் போவேன், அடுத்ததாக நான் போவிட்டு அவர் வருவார், அப்படி நாங்கள் தொடர்ந்து அதை மாற்றி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்றான். அப்போ இவர் கூட போகிற அந்த நபர்கள் யார், அவங்க எந்த 2 சார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதெல்லாம் கேட்டுருந்தோம்னா இல்லையா. இப்போ இதுதான் இவனுடைய அபியூஸ் வாரியர்ஸ். இப்போ அவர் சொல்கிறாப்புல யார், நம்ம மொரட்டணியில் இருக்குல்ல, அந்த கழுத்து இல்லாமல் பிறந்த அதிசய பிறவி இருக்குல்ல, அந்த அதிசய பிறவி எங்களுக்கு ஒரு ஃபயர்வால் இருக்குது, விர்ச்சுவல் வாரியர்ஸ், அந்த ஃபயர்வால் தெரியுங்களா, அதை தாண்டி யாருமே வர முடியாது. அப்போ அந்த ரூட்டு மாஃபியான்னு சொன்னோம் பாருங்க, அது உண்மைதான் அப்படின்னு இந்த மொரட்டணியில் இந்த கழுத்து இல்லாமல் பிறந்த அதிசய பிறவி நீ ஒத்துக்கிட்டு இருக்கு இந்த வீடியோவில்.
ஆமாம் அந்த ரூட்டு மாஃபியாங்கிறது உண்மை, யாராவது இதே மாதிரி எங்களுக்கு எதிராக விமர்சனம், நாகரிகமான விமர்சனம் வச்சா கூட, ஏன்னா சிஜேபிக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல, சிஜேபியில் உள்ள அபிஜித் தீப்கே என்னைக்காவது அநாகரிகமான வார்த்தைகளை பேசியிருக்கிறாரா, உண்மைக்கு புறம்பான வார்த்தைகளை பேசியிருக்கிறாரா, அவதூறுகளை பரப்பியிருக்கிறாரா, பொய்யை பேசியிருக்கிறாரா, அல்லது ஏதாவது ரொம்ப ஒரு கெட்ட வார்த்தைகளை சொல்லி பேசுறது, அல்லது கோபத்தில் ஏதாவது எடுத்து வந்து பேசுறது, அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அபிஜித் தீப்கே பேசியிருக்கிறாரா? அப்போ நாகரிகமான முறையில் எதிர்கொள்கிறாரு, அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அப்போ அவரை நாங்கள் இந்த மாதிரி தான் ஃபயர்வால், எங்கள்கிட்ட உள்ள ஃபயர்வால் அபியூஸ் வாரியர்ஸை வச்சு நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், ஏற்கனவே அடித்து துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ரூட் மாஃபியா உங்ககிட்ட இருக்குது, அதாவது பிஜேபி கிட்ட இருக்கிறது மாதிரி அப்படி சொல்லக்கூடாது, பிஜேபி கிட்ட இருக்கிற அதே மாஃபியா தான் இவங்ககிட்ட இருக்குது. பிஜேபி இவங்கள ஒன்று தாங்க, இது சாதாரணமாக இங்கேருந்து வந்த ஒரு ஐடி விங் கிடையாது. இந்த ஐடி விங் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏடிஎம்கே பேரில் டிஎம்கே ஆட்சியில் இருக்கு, மன்னிக்கணும், டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது டிஎம்கேக்கு எதிராக பிஜேபியோட ஐடி விங் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னைக்கு டிவிகேக்கு எதிராக உண்மையிலேயே பிஜேபி இருக்கு என்பது உண்மையாக இருந்தால், டிவிகேக்கு எதிராக அவனோட ஐடி விங் இன்னைக்கு களமாடி இருக்கணுமா இல்லையா? இந்த ரெண்டு ஐடி விங்கு சண்டை விட்டு பார்த்தோம்னாக்கா எப்படி இருக்கும்? ரெண்டும் ஸ்ட்ராங்கான ஐடி விங், அப்போ அடிச்சுட்டு மோதிட்டு கிடக்கணுமா இல்லையா? ரெண்டு பேருமே எதிரிகள் என்பது உண்மையாக இருந்தா சரி, டிவிக்கே சைலண்டாக போகிறான், பிஜேபி ஏங்க கண்டுக்காமல் போகணும்? ஜோசப் விஜய்ங்க ஒரு பேர், அந்த ஒரு காரணமே போதாதானே அடிக்கிறதுக்கு. அப்போ எவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு, பழனி கோயிலில் 100 கோடி ரூபா, இதுக்கு மேலே உனக்கு வேற ஏதாவது மேட்ரு வேணுமா என்ன? எவ்வளவு லாக்அப் டெத்துகள், அதில் ஒருத்தவன் பிஜேபிக்காரன் செத்தது, சபரிவர்மன் பிஜேபிக்காரன், அவன் லாக்அப் டெத்து. இந்த விஷயம் உனக்கு போதாதா ராஜா? ஜோசப் விஜயுடைய ஆட்சியில் இந்துத்துவத்துக்கு ஆதரவான கட்சியில் உள்ள சபரிவர்மன் என்கிற காவி வேட்டி கட்டிய, காவி உடை உடுத்திய, 90 திருநீர் வைத்த சபரிவர்மன் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு காரணம் போதாத உனக்கு? உங்க ஐடி விங் வேலை செய்யவே இல்லை ராஜா. உங்க ஐடி விங் ஏன் வேலை செய்யல? திமுக பேரில் திமுக எடுத்து போறான்னு, இப்போ திமுக எதிர்த்து பேசின ஐடி விங், அவதூறு பரப்புன, பொய்யை பரப்புன பிஜேபி ஐடி விங் ஏன் டிவிகே பேரில் அமைதியா இருக்கு? செத்தவங்கையில் வெத்தலபா கொடுத்தது மாதிரியே இருக்கு, சட்டமன்றத்தில் விஜய் உட்காந்துருக்கிறது மாதிரியே இருக்கு. இப்போ நீங்கள் எதிர்த்து களமாட இருக்கணுமா இல்லையா? இவனும் களமாட மாட்டேங்கன்னா அவனும் களமாட மாட்டேங்கன்னா கேட்டாக்கா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான கொள்கைகள் எதிரியா. இந்த கேட்குறவன் காங்கிரஸ்காரனாக இருந்தா மாணிக்கம் தாகூரும் சோறு திம்பாரான், இதை நாங்கள் நம்பணும். அப்போ இந்த அபியூஸ் வாரியர்ஸ் இவ்வளோ பெரிய டீம் வச்சிருக்கு, நீ தானே சொல்கிற. அப்போ இவ்வளோ பெரிய வாரியர்ஸை வச்சுக்கிட்டு அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸை ஏன் நீ ஒரு நாளும் பிஜேபிக்கு எதிராக திருப்பி விடவே இல்லை? ஏங்க, த்ரிஷா வீட்டிலேருந்து முதல்ல விஜயை வெளியில் வர சொல்லுங்கன்ட்டு பிஜேபி தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் ப்ரெஸ்ஸுகளை சொல்கிறாப்புல, ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாப்புல. இதை விட வேற ஏதாவது வேணுமா டிவிகேவினுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸை பிஜேபி பக்கம் திருப்பி விடுறதுக்கு? அது மட்டும் இல்லை, அடுத்ததான் ஒன்று சொல்கிறாப்புல, கொஞ்ச நாள் கழிச்சு விஜய் அவர்களுடைய அம்மாவை இழிவுபடுத்தி பேசுகிறாப்புல, விஜய் அவர்களுடைய பிறப்பை இழிவுபடுத்தி கொச்சையாக பேசுகிறாப்புல, ஆபாசமாக பேசுகிறாப்புல, நேரடியாக பேசுகிறாப்புல. யாரோ இவங்க பேசும்போது கோத்துடுறதுக்கு அங்கே எதிர்த்தாப்புலன்னு பேசுனது அப்படி இல்லை, இவரே வெளிப்படையாக அந்த வார்த்தை சொல்லியே பேசுகிறாப்புல. இதை விட டிவிகேவினுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பிஜேபிக்கு எதிராக திரும்புறதுக்கு இதை விட வேறு ஏதாவது பாயிண்ட் வேணுமான்னு நான் கேட்குறேன். அப்போ ஏன் இவ்வளவு நடந்துமே இந்த பிஜேபியினுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ், அதான் இந்த அபியூஸ் வாரியர்ஸ், ஏன் பிஜேபிக்கு எதிராக போக மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ சிஜேபிங்கிற அந்த கரப்பாம்பூச்சி வந்து நாங்கள் நசுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க, பிஜேபியை இன்னைக்காவது இதே மாதிரி பேட்டி கொடுக்கும் பொழுது இந்த கழுத்து இல்லாமல் பிறந்த ஐசிஐ பிரிவு நாங்கள் பிஜேபியை பிசிக்கிடுவோம், சிஜேபியை நசுக்கிடுவோம்னு சொன்ன மாதிரி பிஜேபியை நாங்கள் பிசிக்கிடுவோம்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? பிஜேபியை நாங்கள் ஓட ஓட விரட்டுவோம், பிஜேபியை நாங்கள் தூக்கி போட்டு மிதிப்போம், பிஜேபியை டாராக கிழிப்போம், பிஜேபியை குழி தோண்டி போட்டு புதைப்போம்னு ஏன் சொல்லலை? சிஜேபிங்கிற அமைப்பே யாருக்கு எதிராக தோன்றின அமைப்பு? அது பிஜேபிக்கு எதிராக தோன்றிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லை, நீட்டில் உள்ள குளறுபடிகளை சரி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை இந்தியா முழுக்க நடத்தி அந்த போராட்டம் இன்னைய வரைக்கும் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு பீகாரில். அதில் ஒரு சின்ன 6 வயசு பையன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் வந்து எதுக்கு மாணவர்கள் மீது சுட்டிங்க, அதனால் முதல்வரே நீங்கள் தயவு செஞ்சு ரிசைன் பண்ணுங்க, உங்களுக்கு தகுதி இல்லை, எப்படி மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தலாம்னு சொல்லிட்டு பீகாரில் உள்ள 6 வயசு பையன் ப்ரெஸ் மீட் தர்றாங்க. 6 வயசு குழந்தை ஒரு பையன் பொடியன் படிக்கிறவன் 2வது படிக்கிறவன் ப்ரெஸ் மீட் தர்றான். நம்ம முதல்வர் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். 6 வயசு பையன் ப்ரெஸ் மீட் தர்றான். நம்ம முதல்வர் கொடுப்பார், நல்லா கொடுப்பார். எங்கே தெரியுமா கொடுப்பாரு? ஏதாவது ஷூட்டிங் வச்சிங்கனாக்கா ஒரு 1000 மைக்கு கேமராவை ஆன் பண்ணிட்டு வச்சிங்கனாக்கா அப்போ கொடுப்பார் ப்ரெஸ் மீட். டைலாக் வாங்கிட்டு பக்கமாக பேசுவாப்புல. அப்புறம் அரசு ஆஸ்பத்திரியில் தான் எல்லாரும் போய் பார்க்கணும்லாம் பேசுவாப்புல. ஆனால் இவருக்கு ஏதாவது ஒன்றுனாக்கா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு ஓடுவாப்புல. இப்போ பார்த்தீங்களா இல்லையா?
அந்த முதல்வர் திடீர்னு விசிட் எடுத்த முதல்வர் எங்கே விசிட் எடுத்தார்? கிளினிக்கு, ஸ்கின் கேர் கிளினிக்கு, ப்ரைவேட் கிளினிக்கு, ஆழ்வார்பேட்டுன்னு நினைக்கிறேன். ஆழ்வார்பேட்டு தானே. அங்கே போயிட்டு அவருக்கு ஸ்கின் கேருக்கு, ஏன் கவர்மெண்ட்டில் ஸ்கின் கேர் இல்லையா? அரசு ஆஸ்பத்திரி நீங்கள் போக வேண்டியது தானே. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் அமைச்சர்கள் எல்லாம், ஆளும் கட்சி சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாம் எதுக்கு நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, எதுக்கு நீங்கள் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு கேட்ட நீங்கள், உங்களுக்கு ஒன்றுனா மட்டும் எதுக்கு நீங்கள் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கோ அல்லது வேறு ஏதாவது அரசு மருத்துவமனைக்கோ போகாமல் உங்களுக்கு ஒன்றுனா மட்டும் எதுக்கு ப்ரைவேட் ஸ்கின் கேருக்கு நீங்கள் போகிறீங்க? இப்போ சிஜேபிங்கிற அமைப்பு பிஜேபிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது. நீட்டுக்குள்ள உள்ள குளறுபடிகள் சரி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பித்து அந்த போராட்டத்தில் பிஜேபியை மண்டி போட வைத்து, உரிய அமைச்சரை பதவி விலக வைத்து, பிஜேபியை முட்டி போட வைத்த ஒரு அமைப்புங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்க வச்சிருக்க அந்த அமைப்பை. அதில் சரி இருக்கா தப்பு இருக்கா அல்லது பின்னாடி ஏதாவது தவறு செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இது வரைக்கும் நடந்ததை வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது வரைக்கும் நடந்தது சரியாக தான் நடந்திருக்கு, சரியாக தான் அவங்க கொண்டு போயிருக்காங்க. இப்போ அவங்கள எதுக்கு நீ நசுக்கணும்? அவங்களுடைய போராட்டத்தை தமிழ்நாட்டில் எதுக்கு நீ நசுக்கணும்? அவங்களுக்கு ஆதரவாக போராடிய மாணவர்கள் மீது எதுக்கு நீ வழக்கு போடணும்? அவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீது எதுக்கு நீ தடியடி நடத்தணும்? அந்த நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீது நீ எதுக்கு உடம்புல ரத்தம் வர்ற அளவுக்கு அடித்து துன்புறுத்தணும்? அப்போ சிஜேபி பிஜேபியை எதிர்க்குது, சிஜேபி நீட்டை எதிர்க்குது, நீயும் பிஜேபி எதிர்க்கிற, நீயும் நீட்டை எதிர்க்கிற, அப்படி தான் நீ சொல்லிக்கிற இல்லையா? அப்போ அது உண்மையாக இருந்தால் அதே கொள்கையை உடைய நீ கொள்கையை எதிராக ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறவன அவர் நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானப்பா. அப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கணும். எதுக்கு நீ அவரை வந்து நசுக்குவேன் பிசுக்குவேன்னு சொல்லணும்? ஏன்னா சிஜேபி உண்மையிலேயே பிஜேபி எதிர்க்கிறாங்க, சிஜேபி உண்மையிலேயே நீட்டில் உள்ள குளறுபடிகளுக்கு எதிராக போராடுறாங்க, சிஜேபி உண்மையிலேயே பிஜேபியை முட்டி போட வச்சாங்க. அப்போ உண்மையிலேயே பிஜேபிக்கு எதிராக சிஜேபி இருக்குங்கிறது தான் டிவிகேக்கு பிரச்சனை. அப்படி இல்லைனாக்கா எதுக்கு சிஜேபி நசுக்கணும்? அப்போ இந்த வெர்ச்சுவல் வாரியர் சிஜேபிக்கு எதிராக ஆபாசமாக எழுதுறது, கொச்சையாக எழுதுறதெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா, தம்பி சிஜேபிங்கிறது நம்மளை மாதிரி அவங்களும் பிஜேபி எதிர்க்கிறாங்க, நம்மளை மாதிரி அவங்களும் நீட்டுக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க, அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்க, நம்ம தலைவர் மீது ஒரு சின்ன விமர்சனம் வைக்கிறாங்க, அது ஜனநாயக ரீதியில் வைக்கக்கூடிய விமர்சனம், அதை நம்ம பதில் சொல்லிட்டு கடந்து போகலாம். அது ரொம்ப முக்கியமான அமைப்பு, ஜென்சி அமைப்பு, அதனால ஜனநாயக அமைப்பு, அவங்கள வந்து நம்ம எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய ஆனந்த ஜித் எங்கேயாவது சொல்லியிருக்காப்லையா? இல்லை, ஏன் சொல்லலை? சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் கைட் பண்ணிருக்கணுமா இல்லையா? அங்கே பார்க்காரு எங்களுக்கு ஃபயருக்கு தெரியுது, விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்கள தாண்டி தான் வேணும், அதுக்கப்புறம் ஒரு அமைப்பு இருக்குல்ல அப்படின்னு பேசின ஆனந்த ஜித்து அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ட்டை தம்பிங்களா சிஜேபி நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், நம்மளாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்ல? ஏன்னா சிஜேபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஜேபி, பட் டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி.